பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். டெல் அவீவ்ல, இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் தான் இவை. யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த கணமே இஸ்ரேலுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது டாக் ஆஃப் தி டே ஆக மாறி இருக்கிறது. மிக யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. ஜோர்தானிலும் இயங்குகிறதா என்கிற மிக முக்கியமான சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 338வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 11 மாதங்களுக்கு மேலாக காசாவிலே இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்தினுடைய படுபயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல்கள் அவ்வப்போது அண்டைய நாடுகளுக்குள்ளும் தாக்கம் செலுத்தக்கூடிய நிலையை உண்டாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு எதிராக பல நாடுகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்த பாரிய ஆர்ப்பாட்டம் பிரித்தானியாவிலே நடைபெற்றிருக்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு உள்ளேயே இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட 11 இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் தொடர்ந்து 7 நாட்களாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் கடந்த 11 மாதங்களாக சராசரியாக ஒரு நாளைக்கு 103க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்குள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டு வந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டே வந்திருந்த நிலையில் தற்போது அவற்றை மறைக்க முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். டெல் அவீவ்ல, இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் தான் இவை. இஸ்ரேல் தலைநகரத்தினுடைய வரலாற்றில் ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக 7.5 லட்சம் மக்கள் ஒன்று திரண்டது இது முதல் தடவை என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மற்ற பல நகரங்களிலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் என்று பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் மிக முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். முதன்மை கோரிக்கையாக அவர்கள் முன்வைத்திருப்பது 11 மாதங்கள் தாண்டியும் காசாவுக்குள் நுழைந்து நாங்கள் சாதிப்போம் என்று சொன்ன எதையுமே நீங்கள் சாதிக்கவில்லை. அதாவது இஸ்ரேலிய அரசாங்கம், இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்குள் நுழையும் போது பாலஸ்தீன சுதந்திர போராளிகளை நாங்கள் அழிப்போம், அவர்களுடைய பங்கர்களை எல்லாம் இல்லாமலாக்குவோம், அங்கே அவர்களிடத்தில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இதுவரைக்கும் அப்படி எதையும் செய்யவில்லை. இடையிலே 3 பேரை மாத்திரம்தான் அவர்கள் உயிரோடு மீட்டார்களே தவிர இதுவரைக்கும் அவர்களுடைய பணைய கைதிகள் 60க்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்துடைய தாக்குதல்களாலேயே காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக 6 பேர் கொல்லப்பட்டு அதுதான் பாரிய அதிர்வலைகளை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கி இருக்கிறது. அதனால் தான் இனிமேலும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்தினாலோ இஸ்ரேலுடைய ராணுவத்தினாலோ காசாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளை வெல்ல முடியாது, அவர்களை அழித்து இந்த காரியங்களை ராணுவ ரீதியாக செய்ய முடியாது என்கிற உச்சகட்ட நம்பிக்கைக்கு இஸ்ரேலியர்கள் வந்திருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிற அதே நேரத்தில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் வேண்டும், உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து எங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் யுத்த நிறுத்தத்தினூடாக சமாதான பேச்சினூடாக மீட்டுக் கொண்டு வர வேண்டுமே தவிர யுத்தம் செய்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொல்வதை இனியும் நாங்கள் ஏற்க தயாரில்லை என்று சொல்லி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த கணமே இஸ்ரேலுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தேர்தல் ஊடாக நாங்கள் புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம்,
விரும்புகிறோம். பெஞ்சமின் நெதன்யாகு இனிமேலும் எங்களை ஆள்வதற்கு தகுதியற்றவர் என்கிற நிலையை இஸ்ரேலியர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய ஆர்ப்பாட்டத்தினூடாக அவர்கள் இந்த உலகுக்கு சொல்லி இருக்கிற செய்திகளை நாம் அவதானிக்க முடிகிறது. இப்படி பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அடாவடித்தனங்களையும் அசிங்கமான செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பது உலகம் முழுவதும் தற்போது வெளிப்படையாக வெள்ளிடை மலையாக தெரிய வந்திருக்கிறது. இதில் நம்ம என்ன கவனிக்கணும் கேட்டா, இத்தனை ஆண்டுகளாக தங்களிடம் இருக்கக்கூடிய ஊடக பலத்தையும் சமூக வலைதளங்களுடைய பலங்களையும் பயன்படுத்தி அப்பாவி காசா மக்களுக்கு எதிராக, அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தாங்கள் செய்கிற அத்தனை அநியாயங்களையும் மூடி மறைத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது எதையுமே அவர்களால் மறைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய வரலாற்றில் இறுதியாக நடைபெற்ற மாபெரும் புரட்சிகர ஆர்ப்பாட்டமாக பார்க்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இஸ்ரேலிய அரசாங்கம் தங்களுடைய திட்டங்கள் அனைத்திலும் இஸ்ரேலுடைய உயர்நீதிமன்றம் தலையிடுகிறது என்கிற காரணத்தினால் உயர்நீதிமன்றம் இனிமேல் பாராளுமன்றம் எடுக்கிற தீர்மானங்களில் தலையிட முடியாது என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரேல் தலைநகரிலே நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட கலந்து கொள்ளாத அளவுக்குண்டான பாரிய மக்கள் தொகை தற்போது இஸ்ரேலிலே நடைபெற்று வருகிற பாலஸ்தீன யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு பாரிய ஆர்ப்பாட்ட காட்சிகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை சர்வதேச ஊடகங்களை ஆச்சரியமான தலைப்புகளை இட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் பிரித்தானியாவிலும் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டமைக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் பிரித்தானியாவிலிருந்து சுமார் 350 வகையான ஆயுதங்கள் காசாவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏற்றுமதி விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வீடியோக்களை நம்ம 333 வகையான ஆயுதங்கள் என்று சொல்லியிருந்தோம். அந்த 333 வகையான ஆயுதங்கள் கிடையாது, அதை திருத்திக் கொள்கிறோம். 350 வகையான ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற அதே நேரத்தில் 33 வகையான ஆயுதங்களுடைய ஏற்றுமதியை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பிரித்தானியா அறிவித்திருந்தது. ஆனால் தற்போதைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதமுள்ள அத்தனை ஆயுத ஏற்றுமதிகளையும் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்துத்தான் ஆர்ப்பாட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் பிரித்தானியாவினுடைய தற்போதைய அரசாங்கம் கம்யூனிச சார்ந்த அரசாங்கமாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி அங்கே இருக்கிற காரணத்தினால இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் மக்களுடைய இது போன்ற செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற அதே நேரத்தில் தற்போதைய பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் மிக தெளிவாக இருப்பதாக நம்பப்படுகிறது. காசாவினுடைய விவகாரத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரானதாக அமைந்திருக்கிறது. எனவே மேலும் இருக்கக்கூடிய மற்ற வகையான ஆயுத ஏற்றுமதியை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்றுதான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நிறுத்துவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், பாலஸ்தீனத்தினுடைய பிரபல புகைப்பட கலைஞராக செயல்படக்கூடிய மஹமூது ஹம்ஸ் என்பவருக்கு சர்வதேச புகைப்பட கலைஞருக்கான மிக முக்கியமான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்தான் முகமது ஹம்ஸ். அங்கிருக்கக்கூடிய போட்டோ ஜேர்னலிஸ்டாக இருக்கிறார். இவர் எடுத்த புகைப்படங்கள் தான் காசா விவகாரத்தில் சர்வதேச அளவிலே பாரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய புகைப்படங்களாக கருதப்படுகிறது. அந்த புகைப்படங்களை அவர் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான புகைப்படங்களை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம். அவர்தான் இந்த பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய துல்லியமான புகைப்படத்தை எடுத்து உலகுக்கு கொண்டு வந்து காட்டியவர். அதே நேரத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் காசாவுக்குள் நடைபெற்ற ஒரு திருமணம், யுத்தத்திற்கு மத்தியிலே UNRWA பாடசாலைக்குள் நடைபெற்ற ஒரு திருமணத்தினுடைய காட்சியையும் அவர் புகைப்படம் எடுத்திருந்தார். அதையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த புகைப்படத்தையும் எடுத்தவர் அவர் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இங்க பாரிய தாக்குதல் ஒன்று நடைபெறும் போது துல்லியமாக தாக்குதல் நடத்தப்படும் போதே அவர் இந்த புகைப்படத்தை எடுத்திருந்தார். இவற்றுக்கெல்லாம் சேர்த்து தான் அவருக்கான இந்த விருது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த விருது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 23 ஆண்டுகளாக நான் காசாவிலே வெளிநாடுகளில் படித்ததற்கு பிறகு காசாவிலே புகைப்பட கலைஞராக செயல்பட்டு வருகிறேன். ஆனால் 23 ஆண்டுகளில் நான் பல யுத்தங்களை சந்தித்திருக்கிறேன். எந்த யுத்தத்திலும் இப்படி ஒரு அநியாயத்தை நான் பார்த்ததில்லை. எந்த யுத்தத்திலும் இப்படி ஒரு காட்சிகளை நான் புகைப்படம் எடுத்ததில்லை. மனது
வலிக்கிறது என்கிறார் மஹ்மூது ஷம்ஸ். இந்த செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமான இடத்தை சர்வதேச அளவிலே புகைப்படத்திற்கான விருதை பெற்ற அவருடைய கருத்துக்கள் சர்வதேச பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருக்கிறது. ஏன்னா யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தற்போது காசாவுக்குள்ளும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளிலும் செய்து வருகிறது என்பதை நமக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் இன்றைய தினமும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் 35 பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்களை கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில் தான் 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 33 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 145க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இப்படியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து வெளிவரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். போலியோ சொட்டு மருந்து சதன் காசா பகுதிகளிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த சொட்டு மருந்துகள் வழங்கப்படும் போது கூட இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் தான் தற்போது டாக் ஆஃப் தி டே ஆக மாறி இருக்கிறது. மிக யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. அது என்ன தாக்குதல் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பதிலடி தாக்குதல்களை தாறுமாறாக நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு யாரும் எதிர்பார்க்காத விதமாக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 11 மாதங்களுக்கு பிறகு ஜெருசலம் ஜோர்தான் எல்லையிலே ஒரு முக்கியமான தாக்குதலை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, அந்த தாக்குதல் எப்படியான தாக்குதல், என்ன விதமான விளைவுகளை உண்டாக்க போகிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த தாக்குதல் ஏன் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த தாக்குதல் ஜோர்தானுக்குள்ளிருந்து வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்குள் வந்த ஒரு ட்ரக்கிலே வந்தவர் தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார். எனவே ஜோர்தானுக்கு உள்ள நுழையும் போது இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. ஜோர்தானிலிருந்து வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு வரும்போதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலமாக பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் லெபனானிலே அவர்களுடைய குழுக்களை நிறுவி இருக்கிறார்கள். காசாவில் இருக்கிற மாதிரி லெபனானிலையும் அவங்க இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலையும் அவர்களுடைய படைப்பிரிவுகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த நிலையில காசாவினுடைய சுதந்திர போராளிகளுடைய குழு ஜோர்தானிலும் இயங்குகிறதா என்கிற மிக முக்கியமான சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்த வரைபடத்தினூடாக நீங்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோர்தான், இஸ்ரேல், அதே போன்று பாலஸ்தீன மேப்பினுடைய காட்சிகளை தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குறித்த பகுதி ஜோர்தானுக்கும் இஸ்ரேலுக்கும், அதாவது இது முழுவதும் பாலஸ்தீனம், ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல், அதே போன்று பாலஸ்தீனம் அடங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் இது, பாலஸ்தீனம் தான் இது. அதுக்குள்ளதான இஸ்ரேல் தன்னுடைய நாட்டை அமைச்சிருக்கிறான். அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே ஜோர்தானாக இருக்கிறது. ஜோர்தானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. இந்த எல்லை முடியும் போது சவுதி அரேபியா தான் ஆரம்பிக்கும். இந்த மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் தான் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை இருக்கக்கூடிய பகுதி. இங்கே தான் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளிட்ட பல விவகாரங்களும் அடங்கி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த பகுதி தான் காசா, யுத்தம் நடக்கக்கூடிய காசாவினுடைய பகுதி. இந்த பகுதி 14 கிலோமீட்டர்கள் உள்ள பிலடெல்பி காரிடோர் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ரஃபா பார்டர் இருக்கிறது. இது எல்லாமே எகிப்தாக கணக்கிடப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இது ஜோர்தான். ஜோர்தான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள போகுவதற்கு இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது. இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது. இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் நமக்கு தெரியும் செங்கடல் பகுதிகளில் ஏற்கனவே ஹூதிகள் என்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறதுனால செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு தேவையான எந்த உணவுகளையும் கொண்டு செல்ல முடியாது என்கிற காரணத்தினால துபாயில கொண்டு வந்து இறக்கி துபாயில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அபுதாபி வழியாக ரியாதுடைய ஹைவேல போட்டு ரியாது ஹைவே வழியாக அப்படியே இந்த வழியால எங்க வரும்னு சொன்னா இஸ்ரேலுக்குள்ள அந்த உணவுகள் கொண்டு செல்லப்படுகிறது. காசாவுல சாப்பிட வழி இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா சவுதி அரேபியா வழியாக இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உணவுகளும் லேண்ட் ரூட்லயே போய் கொண்டிருக்கிறது. இப்படியான
நிலையில இன்னொரு வாசல் இருக்கிறது. இந்த இடம் தான் இஸ்ரேலுக்குள்ள நுழையக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த இடம் தான் இஸ்ரேல் ஜோர்தான் பார்டராக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்க ஒரு பார்டர் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அதே போன்று ஜோர்தான் பார்டராக இருக்கிறது. இப்போ உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க்ல இருந்து வந்த வெஹிக்கிள்ல வந்தவர் அட்டாக் பண்ணல. ஆனா எப்படி அட்டாக் நடக்கிறது என்று சொன்னால், ஜோர்தான்ல இருந்து வெஸ்ட் பேங்குக்குள்ள நுழைகிற ஒரு வெஹிக்கிளுக்குள்ள, ஒரு ட்ரக்குக்குள்ள இருந்த ஒரு நபர் தான் தாக்குதலை நடத்துகிறார். எவ்வளவு பெரிய தாக்குதலாக அது அமைந்திருந்தது என்று சொன்னால், உள்ளே நுழைந்தவர் இஸ்ரேலுடைய காவல்துறையை சேர்ந்த 3 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஜோர்தான் இஸ்ரேல் எல்லையினுடைய பாலம் தற்போது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய இடத்தை தான் நீங்க பார்க்கறீங்க. தற்போது இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் அங்கே நிறைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்க பார்க்கலாம், இதுதான் அந்த பாலத்தை நீங்க கவனிக்கலாம். இந்த பாலத்தில் இருந்து இந்த பக்கம் இருந்து அங்கிட்டு போனாங்கன்னு சொன்னா ஜோர்தான் எல்லை, அங்க இருந்து இங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா வெஸ்ட் பேங்க் எல்லை. இந்த வெஸ்ட் பேங்க் எல்லையில வைத்து தான் தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஜோர்தானுக்கு போகிற வழியில ஜோர்தான் எல்லையில வைத்து தாக்குதல் நடத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஜோர்தான்ல இருந்து வெஸ்ட் பேங்குக்குள்ள வந்தவர் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். எனவே ஜோர்தானுக்குள் அங்கே பாலஸ்தீனத்துடைய சுதந்திர பிரிவினுடைய ஆயுத பிரிவினுடைய ஒரு குழு இயங்குகிறது என்கிற சந்தேகம் தற்போது வலுத்திருக்கிறது. உடனடியாக இஸ்ரேல் இந்த அனைத்து பார்டர்களையும், அதாவது இஸ்ரேலுக்குள்ள வரக்கூடிய ஜோர்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து பார்டர்களையும் தற்போது மூடியிருக்கிறார்கள். வான்பரப்பு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஜோர்தானுக்குள்ள போக முடியாது, ஜோர்தானுக்குள்ள இருந்து வெஸ்ட் பேங்குக்குள்ள வர முடியாது. அனைத்து எல்லைகளும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக பாலஸ்தீன சுதந்திர ராணுவம், பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய ஆளும் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, கிங் ஹுசைன் பாலத்தின் மீதான தாக்குதல், இஸ்ரேலை நாடாகவே அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஜோர்தான். அப்படி இருக்கும்போது கிங் ஹுசைன் பிரிட்ஜில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குற்றங்களுக்கு பதிலடி தாக்குதல் என்று சொல்லி இருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்துக்குள்ள காசாவிலையும் சரி வெஸ்ட் பேங்க்லையும் சரி விமான போக்குவரத்து கிடையாது, அங்கே ஏர்போர்ட் கிடையாது. வான்வழியாக எந்த ஒரு போக்குவரத்தையும் அவர்களால் செய்ய முடியாத நேரத்தில் இந்த லேன் ரூட் மாத்திரம் தான் இருக்கிறது. அந்த லேன் ரூடும் தற்போது மறைக்கப்பட்டிருக்கிறது, தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது, மூடு விழா கண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாலத்தால, கிங் ஹுசைன் பிரிட்ஜால மட்டும் ஒரு நாளைக்கு 2500க்கும் மேற்பட்டவர்கள் போய் வந்து கொண்டிருப்பாங்களாம். ஜோர்தானுக்குள்ள போவாங்க, ஜோர்தான்ல இருந்து வெஸ்ட் பேங்குக்குள்ள வருவாங்க. இப்போ உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பாலம் மூடப்பட்டிருக்கிறதுனால வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஜோர்தானுக்குள்ள போனவங்களுக்கும் ஜோர்தான்ல இருந்து வெஸ்ட் பேங்குக்குள்ள வந்தவங்களுக்கும் திரும்ப ரிட்டர்ன் போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எப்பொழுது இதை திறப்பார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஆனால் இதிலிருந்து ஒரு செய்தியை பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இந்த போரை எந்த விதமான முடிவும் இல்லாமல் முடித்துக் கொள்வதற்கு தயாரே இல்லை, இஸ்ரேலை 2-1 பார்ப்போம் என்பதை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு விவகாரத்தில் பாரிய கேள்வியை இது உண்டாக்கி இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி எப்படி 7000க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் வரைக்கும் இஸ்ரேலுக்கு அந்த செய்திகள் தெரியாமல் இருந்ததோ, அதே போன்று தற்போது ஜோர்தானில் இருந்து வந்தவர் தாக்குதலை நடத்தி இருக்கிறார். இந்த தாக்குதலை அவர் கொண்டு வந்த வெப்பனை எப்படி உங்களால் கைப்பற்ற முடியாமல் போனது, எப்படி உங்களுடைய பாதுகாப்பில் கோளாறு ஏற்பட்டது என்கிற கேள்விகள் எல்லாம் இஸ்ரேலை நோக்கி சர்வதேச நாடுகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஜோர்தானில் இருந்து வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு வந்த ட்ரக்கில் இருந்தவர் ஒருவர் தான், அவர்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். ஆனால் அவர் வெப்பன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். மட்டுமல்ல, அவருடைய தாக்குதல்கள் உடனடியாக 3 பேர் மீதான தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அந்த தாக்குதல்கள் 3மே சொல்லி வைத்தால் போல் 100% ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒருவரால் தான் இப்படி தாக்குதல் நடத்தப்பட முடியும் என்று இஸ்ரேலிய ராணுவமே இன்றைக்கு சொல்லி இருக்கிற அளவுக்கு அவர் துல்லியமாக அந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறார். இஸ்ரேலுடைய கேபினட் தற்போது உடனடியாக கூடியிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு தலையிடிக்கு மேல் தலையிடியாக இது மாறி இருக்கிறது. ஒருபுறம் நாடு முழுவதும் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மறுபுறமாக தற்போது யாரும் எதிர்பார்க்காத பாதுகாப்பு குறைபாடு ஒன்று பாரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேலுடைய
அழிவு கண்டிப்பாக நிச்சயம். அவர்களுடைய அநியாயங்கள் நிறுத்தப்படும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதை பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி வரக்கூடிய லெபனானுடைய போராளி குழுக்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் நடத்திய தாக்குதல்களுடைய துல்லியமான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளை தான் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். பாரிய கத்யூக்ஸா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவ வானொலியை, ராணுவ ரேடியோவை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் வடக்கு இஸ்ரேல் மீது 100க்கு மேற்பட்ட கத்யூக்ஸா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ராக்கெட் தான் கத்யூக்ஸா வகையான ராக்கெட்டுகள். அதனுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு தற்போது அட்வான்ஸான ராக்கெட்டுகளை ஈரான் தயாரித்திருக்கிறது. அந்த ராக்கெட்டுகளை தான் லெபனானுடைய போராளி குழுக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு 100க்கு மேற்பட்ட இந்த ராக்கெட் தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிரியாத் ஷமோனாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய கட்டிடத்தை முற்றுமுழுதாக அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கிரியாத் ஷமோனாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களும் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக லெபனானுடைய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துணை மருத்துவ பணியாளர்கள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். கிரியாத் ஷமோனாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பார்க்கும் தளத்தின் மீது இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த உளவு பார்க்கும் தளத்தின் மீது 5 ராக்கெட்டுகள் தனியாக ஏவப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய குடியிருப்புகள் 2 மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கத்யூக்ஸா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் மூலமாக ஷமீர் என்கிற குடியேற்றத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய அட்டாக் நடத்தி இருப்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று ரசன் நகூரா என்கிற ஒரு தளத்தின் மீது ட்ரோன் அட்டாக் நடத்தி இருப்பதாகவும் இன்றைக்கு லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய குழுக்கள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு லெபனானுடைய ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதலை தான் காட்டுறாங்க. இந்த தாக்குதலை நீங்க பார்க்கலாம், எவ்வளவு ஒரு பாரிய தாக்குதல் என்பதை தெரியும். ஆனால் இது கத்யூக்ஸா வகையான ராக்கெட் தாக்குதல் இல்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இது என்ன ராக்கெட் தாக்குதல் என்பது துல்லியமாக சொல்லப்படவில்லை. இங்க நீங்க பார்க்கலாம், அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை உண்டாக்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இஸ்ரேல் காசா மீது நடத்துகிற தாக்குதல்களை விட படுபயங்கரமான தாக்குதலாக அது மாறி இருக்கிறது. அதுதான் அவங்க காட்டுறாங்க. இந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும். இதில் தெளிவாக பார்க்க முடியாதவர்கள் நீங்கள் அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் இந்த வீடியோவை போய் பார்க்க முடியும். எவ்வளவு படுபயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏவுகணை தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் துல்லியமாக இங்கே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் பார்த்தால் தெரியும் அந்த ஏவுகணை எவ்வளவு படுபயங்கரமான தாக்குதலை உண்டாக்கி இருக்கும் என்பதை. இப்படி ஒரு தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் மீண்டும் மீண்டும் அவர்கள் தாங்கள் உறுதியான பலத்தோடு இருக்கிறோம் என்கிறதை காட்டியிருக்க. இதான் அவங்களுடைய பங்கர் சிஸ்டம். பங்கருக்குள்ளே இருந்து வெளியாகிற விதமான அந்த காட்சிகளை தான் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் காசாவுக்குள்ள அவர்கள் செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாம் இதிலே வெளியிடப்பட்டிருக்கிற காட்சிகளாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்று வருகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. காசாவினுடைய யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் அவர்களால் எழுப்பப்படுகிறது. கேமரா திரும்பும் பக்கம் எல்லாமே மக்களுடைய காட்சிகள் தான் காட்டப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். டெல் அவீவ் நிறைந்து காணப்படுகிறது. டெல் அவீவினுடைய பல செயல்பாடுகள் இன்றைக்கு முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. புற்றீசலை போல பொதுமக்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. கேமரா காட்டிய ஒரு பகுதியை திரும்ப காட்டாத அளவுக்கு பாரிய போராட்ட காட்சியாக இந்த காட்சி இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், அதாவது அர்துகான், துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு, பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளியிட்டு வரக்கூடிய ஒருவர். இவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேச்சை பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாம் அத்தனை பேரும் இஸ்லாமிய நாடுகள் அத்தனை பேரும் இணைந்து பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும்
வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, உலக முஸ்லிம்கள் சார்பாக நம்முடைய புனித தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளிட்ட பகுதிகளை பாதுகாப்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சரியாக இருந்தால் நம்ம தான் போராடணும், ஆனால் நமக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் நின்று பேச வேண்டும், அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வதை போன்று செய்வாராக இருந்தால் உண்மையில் பாராட்டுக்குரியது. எது எப்படி போனாலும் அவருடைய இந்த வார்த்தைகள் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்திற்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஒரு ஆறுதலாக அமையும் என்பதிலும் எவ்விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. இந்த மாதிரி நிலையில தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது யமனுடைய ஹூதிகள் குழுவினர். நமக்கெல்லாம் தெரியும், யமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். செங்கடலையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். செங்கடலிலே பயணிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான, இஸ்ரேலுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்கள் மீதும் அவர்கள் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் அண்மையிலும் கூட அவர்கள் ஒரு கப்பலை தாக்கி அழித்து மூழ்கடித்திருந்தார்கள் என்கிற செய்திகளை பகிர்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால், இங்க நீங்க பார்க்க முடியும், இந்த விமானம் ஆளில்லா விமானம், இது ஒரு ட்ரோன் தான். இதுல ஆட்கள் யாரும் பயணிக்க மாட்டார்கள், இந்த விமானம் தனியாக பயணிக்கும். ஆனா இது ஒரு சின்ன கையடக்கமான ஒரு ட்ரோன் நினைச்சிடாதீங்க. இது எவ்வளவு பெரிய ட்ரோன் என்பதற்கான காட்சியை இதுல நீங்க பார்க்க முடியும். அதாவது ஆட்கள் ஏறாவிட்டாலும் இங்க அமெரிக்கன் போர்சஸ் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இந்த விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது சொன்னா ஆள் இருக்காது, ஆனால் சாதாரணமான மற்ற விமானங்கள் அளவுக்கு பாரிய ஒரு விமானமாக இருக்கிறது. சுமார் 30 மில்லியன் US டாலர்கள் செலவழித்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விமானம் என்று சொல்லப்படுகிறது. MQ-9 ரிப்பர் விமானம் என்று இதுக்கு சொல்லுவாங்க. ஆளில்லா விமானம். 30 மில்லியன் US டாலர்கள் இதற்கு செலவழிக்கப்படும். துல்லியமாக கண்காணித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு விமானம். இந்த விமானத்தை இன்றைக்கு யமனுக்குள்ள அமெரிக்க படைகள் அனுப்பியிருந்த நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அதை அலேக்காக அப்படியே கீழே இறக்கி கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம இது தொடர்பாக நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை யஹியா சாரி அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், யஹியா சாரியோடு சேர்த்து இன்றைக்கு யமனுடைய உச்ச புரட்சி குழுவினுடைய தலைவராக அறியப்படுகிற முகமது அலி அல் ஹூதி என்கிறவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யமனுடைய வான் பாதுகாப்பு படையினர் அமெரிக்காவினுடைய இது போன்ற ட்ரோன்களை வறுத்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த MQ-9 வகையான ட்ரோன்களை தொடர்ந்து நீங்க எங்களை கண்காணிப்பதற்காகவும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி கிண்டலாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்துல நீங்க மட்டும்தான் டெக்னாலஜில வளர்ந்திருக்கிறீங்கன்னு. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுடைய 30 மில்லியன் US டாலர் பெறுமதியான இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை நாங்க கீழே இது முதல் தடவை அல்ல. MQ-9 ரிப்பர் வகையான ஆளில்லா விமானங்கள் இத்தோடு அவங்க 7வது விமானத்தை தரையிறக்கி இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு விமானமும் அவ்வளவு பாரிய பொருட்செலவோடு தயாரிக்கப்படுகிற விமானங்கள். 30 மில்லியன்னா எவ்வளவு வரும் என்பதை இலங்கை இந்திய மக்கள் ருபீஸ்ல கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலையில கை வைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பாரிய செலவுல தான் இந்த ஒவ்வொரு விமானங்களும் தயாரிக்கப்படுகிறது. அதுல 7 விமானங்களை இதுவரைக்கும் தரையிறக்கி இருக்கிறார்கள்னா சுட்டு வீழ்த்தி அழிச்சிருக்கு. சுட்டு வீழ்த்தி அழிச்சது அது தனியா இருக்குது. அப்படியே மொத்தமாக இறக்கினது இருக்குல்ல, அதுல 7 விமானங்களை இதுவரைக்கும் இறக்கி இருக்கிறார்கள். அந்த சுட்டு வீழ்த்துறதுங்கிறது ஆயுதத்தை வச்சு சுட்டு வீழ்த்திடுவாங்க. தரை இறக்குறதுங்கிறது சும்மா இருக்க முடியாது. டெக்னாலஜி, அவங்களோட டெக்னாலஜியை குறுக்கு மறைச்சி தான் அவங்க தரை இருக்க வேண்டும். அப்படி பெரிய அளவில் டெக்னாலஜியை பயன்படுத்தி இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அமெரிக்காவையே உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்படியான ஒரு பாரிய வேலையும் இன்றைக்கு ஹூதிகள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்கான இணைப்பாகத்தான் இதை அவர்களும் செய்து வருகிறார்கள். பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மனிதநேயம் மிக்க அத்தனை மக்களும் அதற்காகத்தான் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். எனவே ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவதோடு பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.